திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் முதல் வாரம் திங்கள்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவா என் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். தன்னொளி மிளிரும் வைகறை வேளையில் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். திண்ணமாய் நரகத்தில் புலம்பலும் கேட்கும். ஏனெனில் உயிர்த்தார் வல்லவர் இயேசு, என்றும் சாவினை வென்றார் ஆண்டவர். அளித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு விடுதலை கருணை. கல்லறை சிறையில் அடைப்பட்டு கிடந்தவர், கல்மனக் காவலர் கடுமையாய் காத்தும் எல்லா தடையும் எளிதாய் கடந்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் உயிர்த்தார் இறை நம் ஆண்டவர். பழியும் பாவமும் நரகம் தரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே ஒழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்ச்சியாய் இன்று இயேசுவே எமக்கமைவீரே. தம் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். திரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இயேசுவே, சிறப்பும் ஆட்சியும் உமக்கே என்றும். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியாரும் நிறை புகழ் என்றும் உம்முடன் பெருக. ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையில் நின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம்.
ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனின் நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளை பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சியோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். வார்த்தை உனக்கு மிகவும் அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோபில் அவர்களை இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம். என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கட எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிலிருந்து முன்னேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோப், அந்திரேயா, பிலிப், தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயு மகன் யாக்கோப், தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பட்டிருந்தான். அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலைகீழாய் விழ வயிறு வெடித்து குடல் எல்லாம் சிதறி போயின. இது எருசலேம் குடியிருக்கும் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதனால் அந்த நிலத்தை அவர்கள் தம் மொழியில் அக்கலீதமா என வழங்குகிறார்கள். அதற்கு இரத்த நிலம் என்பது பொருள். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்து கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்முடைய செய்யப்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசப் என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரை, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரை, யூதாஸ் திருத்தொண்டர்களையும் திருத்தூது பணியையும் விட்டு அகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டார். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஓ மறைப்பொருள் மிக்க அபரிதமான அருளே, இறை பாஸ்காவே. குருவான புனித இப்போலிடஸ் அளித்ததாக கூறப்படும் பிரசங்கத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவின் தூய ஒளியின் கதிர்கள் ஏற்கனவே ஒளிர்கின்றன. தூய ஆவியின் தூய விண்மீன்கள் எழுகின்றன.
விண்ணக மாட்சிமை மற்றும் இறை அரசாட்சியின் புதையல்களையும் வெளிப்படுத்துகின்றன. அடர்த்தியானதும் புலப்படாததுமான இரவு பலவீனமடைந்துள்ளது. வெறுக்கத்தக்கதான சாவு காணாமல் போகும் கண்டனத்திற்கு உள்ளானது. உலகில் வாழ்வு வெடிக்கின்றது. நிலையான ஒளியோடு அனைத்தும் பொங்கி வழிகின்றது. பிறந்தவர் யாவரும் புதிய உலகினுள் நுழைகின்றனர். கிறிஸ்து அனைவருக்கும் ஒளிர்கின்றார். இரவாதவரும் கதிரவனுக்கு மேலானவரும் அவரே. ஆகவே அவரில் விசுவசிக்கும் நமக்கு அஸ்தமனமில்லாது ஒளிர்ந்திடும் நாள் மறைபொருள் மிக்க பாஸ்கா ஏற்கனவே சட்டத்தினால் முன் அடையாளமாக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது நெருங்குகின்றது. பாஸ்கா இறைவனின் எல்லாம் வல்ல சக்தியின் அற்புதமான வேலைப்பாடு. மெய்யாகவே ஒரு திருவிழா, சட்டப்பூர்வமான எக்காலத்திற்குமான நினைவு சின்னம். அது கடக்க முடியாத பாடுகள், சாவிலிருந்து சாகாமை, விதையிலிருந்து வாழ்வு, காயத்திற்கான மருந்து, வீழ்ச்சியிலிருந்து உயிர்ப்பு, கீழிறங்குவதிலிருந்து விண்ணேற்றம். இவ்வாறு கடவுள் பெரும் காரியங்களை செயல்படுத்துகிறார். இயலாமையிலிருந்து அரிய காரியங்களை அவர் உருவாக்குகின்றார். அவர் விரும்பும் அனைத்தையும் அவர் மட்டுமே செய்ய வல்லவர் என்று நிரூபிக்கின்றனர். அவரது சர்வ வல்லமையை பயன்படுத்தி சாவின் பிணைப்புகளை அவர் அவிழ்க்கின்றார். லாசரே, வெளியே வா என்கின்றார் அவர். சிறு குழந்தையே, எழுந்திரு என்று அவரது வல்லமையின் வீரியத்தை வெளிப்படுத்த கூறுகின்றார். ஆகவே சாவிற்கு முழுமையாக அவர் தம்மையே கையளித்தார். இவ்வாறு அவரில் கொடூரமான மிருகம் கொலை செய்யப்பட முடியும். குலைக்க முடியாத பிணைப்பை அவிழ்க்க முடியும். அவரது கரையில்லா உடலில் சாவு தனக்குரிய உணவை முழுவதுமாக தேடியது. இச்சைக்குரிய நாட்டங்களோ சினமோ கீழ்ப்படியாமையோ அல்லது குறைந்தபட்சம் சாவின் முதல் இரையான ஆதி பாவமோ உள்ளதா என தேடியது. சொல்லப்போனால் சாவின் கொடுக்கு பாவம். ஆனால் தனக்கு அது சிறை கைதியாகி உணவின்றி சோர்வாகி சாவு தனக்கே சாவாகியது. பல நீதிமான்கள் முதல் பேரானவர் இறந்தோரினின்று உயிர் தெழுந்ததும் இது நிறைவேறும் என்று முன் அறிவித்தும் உள்ளனர். 3 நாட்களாய் அவர் பூமியின் கீழே இருந்தார். சட்டத்திற்கு முன்பாக வாழ்ந்த மனித இனம் முழுவதையும் தம் வழியாக மீட்பதற்காகவே இதனை செய்தார். உயிர் தெழுந்ததும் பெண்களே அவரை முதலில் கண்டனர். மெய்யாகவே ஒரு பெண் பாவத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது போல ஒரு பெண்ணே வாழ்வை உலகிற்கு அறிவிக்கின்றாள். எனவே புனித வாழ்த்தை பெண்கள் கேட்கின்றனர். அகமகிழுங்கள், ஏனெனில் முன்னர் இருந்து வந்த வேதனை உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியால் அளிக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு அவிசுவாசிகள் அவர் உடலோடு இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்தார் என்று விசுவசிப்பார்கள். அவர் ஏற்றுக்கொண்ட பழைய மனிதனை விண்ணக மனிதன் சாயலாக அவர் மாற்றிய பிறகு அவர் உருமாறிய சாயலோடு விண்ணேற்றமடைந்தார். வானதூதரின் வல்லமைகள் இம்மாபெரும் மறைபொருளை கண்ட பின்னர் கடவுளோடு விண்ணேற்றமடைந்த மனிதன் ஒருவன் விண்ணக சேனைகளை மகிழ்ச்சியோடு கட்டளையிடுகின்றான். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், பழங்கால கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். அவர்கள் முறை வரும்பொழுது புதிய அறிவாளியை இறைவனோடு மனிதன் ஒன்றிணைந்ததைக் கண்டு உரத்த குரலில் வியப்பர். யார் இவர்? மாட்சிமிகு மன்னர். மற்றவர்கள் பதில் உரைத்தனர். சேனைகளின் ஆண்டவரே, மாட்சிமிகு மன்னர். பலமும் வல்லமையும் உடையவர், போரில் வல்லவர். ஓ மறைபொருள் மிக்க அபரிதமான அருளே, ஓ ஆன்மீக பெருமையே, விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கியும் மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு ஏற்றமும் செய்யும் ஓ இறை பாஸ்காவே, விளக்குகளின் புதிய ஒளியே, விளக்குகளின் கன்னி பிரகாசமே. இனி ஆன்மாக்களின் விளக்குகள் அணைக்கப்படாது. சொல்லப்போனால் அருளின் தீ ஒரு ஆன்மீக இறைவழியில் உடலால் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆவியாலும் கிறிஸ்துவின் புனித தைலத்தாலும் எல்லாரிடத்திலும் காணக்கூடியதாகின்றது.
உம்மை கெஞ்சுகிறோம். ஆண்டவராகிய கடவுளே, கிறிஸ்துவே, நித்திய ஆன்மீக அரசரே, உமது பெரும் கரங்களை தூய திருச்சபை மேலும் தூய மக்கள் மேலும் விரிப்பீராக. அவர்களை பாதுகாப்பீராக, நித்தியத்திற்கும் வைத்திருப்பீராக. உம் கேடயங்களை எமக்காக உயர்த்துவீராக. வெற்றி கீதத்தை மோய்சனோடு பாடும் வல்லமையை எமக்கு தருவீராக. உமக்கே மாட்சியும் வல்லமையும் என்றும் என்றென்றும். ஆமேன். குருவான புனித இப்போலிடஸ் அளித்ததாக கூறப்படும் பிரசங்கத்திலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவராய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நரகத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியான பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதனை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நீங்கள் விரைந்து சென்று இறந்த ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். அல்லேலூயா. நீங்கள் விரைந்து சென்று இறந்த ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இரவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கங்காட்டி தம் தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நீங்கள் விரைந்து சென்று இறந்த ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். அல்லேலூயா. நீங்கள் விரைந்து சென்று இறந்த ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். அல்லேலூயா. மன்றாட்டுகள். தந்தை இயேசுவை மாட்சிப்படுத்தி படை அனைத்தையும் அவருக்கு கொடுத்துள்ளார். நாம் அனைவரும் இக்காலை இறைவேண்டலில் அவரை புகழ்வோம். ஆண்டவர் உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் பாவத்தையும் சாவையும் அழித்து நரகத்தின் ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்தீர். சோதனைக்கு எதிரான எங்கள் போராட்டத்தில் நாங்கள் தோல்வி அடைய விடாதேயும். ஆண்டவர் உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். நீர் சாவை என்றென்றைக்கும் அழித்து எங்களுக்கு புது வாழ்வு தந்தீர். கடவுளை நோக்கி செல்லும் பாதையில் எங்களை இன்று வழிநடத்தி அருளும். ஆண்டவர் உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். மாந்தர் அனைவரையும் புதுப்பிக்கும்படியாக நீர் சாவினின்று உயிர்த்தெழுந்தீர். நாங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் நிலை வாழ்வை தந்தருள்வீராக. ஆண்டவர் உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். நீர் கல்லறையினின்று உயிர்த்தெழுந்த போது உம் சீடர் மகிழ்ச்சி அடைந்தனர். உமது ஊழியர்களின் இதயங்களை வழிந்தோடுகின்ற மகிழ்ச்சியால் நிரப்பியருளும். ஆண்டவரே, உமது வெற்றியினால் எங்களை காத்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. பாரினை பராமரித்தாலும் ஆண்டவராகிய கடவுளே, திருமுழுக்கு நீரினால் பிறந்த உமது திருச்சபையின் பிள்ளைகளின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் பெருக செய்கின்றேன். நம்பிக்கையினால் மக்கள் பெற்ற புது பிறப்பின் மறைபொருளை அவர்கள் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஒழுகுவார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்து பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.